கன்னி ராசிக்காரவங்க தொழில் தொடங்குனாங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போ அந்த தொழிலுக்கு வந்து ஒரு ஆட் குடுக்கணும். ஆட் குடுக்கணும். நம்ம வந்து பேம்ப்ளெட் அடிச்சு குடுக்கணுமா? இல்ல ஒரு இன்ஸ்டால ஆட் குடுக்கணும். யூடியூப்ல ஆட் குடுக்கணும். நல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர கூட்டு வந்து செய்யணும்னு, இன்னைக்கு மார்க்கெட் என்ன? மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் என்னன்னு அவங்களுக்கு முன்னமே தெரியும். எல்லாத்தையும் திட்டமிட்டு வச்சிருப்பாங்க. எதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி பிசினஸ் வந்து என்னைக்குமே இருக்காது. ஆல்ரெடி எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்ஸ் போட்டு, நல்லா வரையறுத்து நோட் பண்ணி கரெக்டா நோட் இருக்கும். எழுதா கணக்கு அழுதாலும் வராது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது கன்னிக்கு தான். கரெக்டா நோட் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க. என்ன மாதிரியான பிசினஸ் வந்து கன்னிக்கு செட் ஆகும்னா, காஸ்மெட்டிக்ஸு, அழகு, பெர்ஃப்யூம், துரித உணவுகள், ஜூஸஸ், காஃபி. ஆனா அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஹை கிளாஸ் பீப்புள் வந்து போற மாதிரியான இடமா இருக்கணும். காஃபி ஷாப் வச்சாலும் ஒரு காஃபி வந்து 200, 300க்கு குடுக்குற மாதிரியான காஃபில எல்லா வெரைட்டியும் இருக்கணும். அதுபோல ஹை கிளாஸ் பீப்புள் வந்து போணும். காஸ்மெட்டிக்ஸ் இப்போ நிறையா வருது. யாருமே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாம இல்ல. புதுசா நம்ம ஒரு 100 ஆட் பார்த்தோம்னா, அதில 80 ஆட் காஸ்மெட்டிக்ஸ் வருது. இதெல்லாம் கன்னி எடுத்தாங்கன்னா, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. நேர்த்தியா பண்ணுவாங்க. அதில இருக்க தொழில் நுணுக்கம் தெரியும். தரமாவும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிசினஸ் கன்னிக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் சார்.